ஓகே. நேத்து இங்க நிப்பாட்டியிருந்தோம். இந்த போயர் மோர் கோடிங் அல்காரிதம் கோட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இல்லையா? ஸோ இப்போ ஒரே ஒரு சேஞ்ச் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க வந்து லைக் இப்போ அந்த கரண்ட் நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு கேண்டிடேட் அப்படின்னா லைக் ஓட்டை டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட் 0 ஆயிடுச்சுன்னா தென் வி செட் த கேண்டிடேட் ஈக்குவல் டு நம்பர் அண்ட் தென் வி அகெயின் செட் ஓட் ஈக்குவல் டு 1 இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் அது 0வான்னு செக் பண்ணிட்டு மறுபடியும் ஓட் ஒன்னாக்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா லைக் ஓட் வந்து ஒன்னான்னு செக் பண்ணிட்டு ஏன்னா கரண்ட் ஓட் ஒன்னா இருந்ததுன்னா எனிவே டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். லைக் ஓட் ஈக்குவல் டு 1 செட் பண்ண போறோம். அதுக்கு பதிலாக இதை அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக ஓட் ஈக்குவல் டு 1ன்னா லைக் வில் சேஞ்ச் த கேண்டிடேட், ரைட்? அண்ட் ஒன்ஸ் whenever with the candidate சேஞ்ச் ஆகும்போது anyway will have to set the vote equal to 1 இல்லையா? ஸோ ஒரு 2 லைன் ஆஃப் கோட் சேஞ்ச் ஷார்டன் பண்ணிக்கலாம். யா அப்புறம் மற்றபடி அவ்வளோதான். இந்த கோட் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இல்லை இந்த 2 எல்லா டெஸ்ட் கேஸ்க்கும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒர்க் பண்ணலை. ஓகே. ஸோ என்ன மிஸ்டேக் இதில்? இப்போ கேண்டிடேட் சரி இதை எடுத்து வாக் த்ரூ பண்ணி பார்த்துருவோம். So initial candidate will be 8, vote will be 1. Okay, so then we go to the next candidate. A8 தான் candidate current இந்த number matches the current candidate, அதனால vote increment பண்ணணும். அப்புறம் go to the next candidate. So இங்க வந்து candidate doesn't match. So okay, நம்ம vote decrement பண்ண மாட்டேன்றோம் இங்க இல்லையா? So if vote equal to 1 else vote decrement பண்ணணும் இங்க. That's the only difference. Okay, இப்போ ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒர்க் பண்ணுது. vote 1 இருந்தா we have to switch the candidate, otherwise we have to decrement the vote இல்லையா? ஸோ அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது. இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். எனி வாலண்டியர்ஸ்? Yes, sir. Yeah, go ahead on to line by line பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. Sir, O of 1, sir. Just ஒரு referencing on the 0th index in that, getting the value of the 0th index in an array. That's a constant time complexity operation. அதனால O of 1. Okay, இந்த லைன் O of 1 தான். சிம்பிளி ஒரு இண்டெக்ஸ் ஒரு இன்டிஜர் வேல்யூ டிக்ளேர் பண்றோம். ஓகே, தென் O of n minus 1 times, sir. n minus 1 times then whatever is in the time complexity of the code inside இல்லையா? இந்த ஃபார் லூப்குள்ள இருக்க கோடுக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்ப்போம் நெக்ஸ்ட். இது O of 1, sir. O of 1. O of 1. இது O of 1. இது O of 1. ஜஸ்ட் அசைன் பண்றோம். ஓகே, அப்புறம் இங்க O of 1, sir. இது O of 1. இது O of 1. அந்த else is also an operation. So அது O of 1 தான் வரப்போகுது. But yeah, overall எல்லாமே O of 1 தான் வருது. So this will be just some sum of all these numbers, which will be a constant. அதனால we can just say this is O of n minus 1. And then அங்கே கூட
இந்த கான்ஸ்டன்ட்டை ட்ரா பண்ணிட்டு O of n சொல்லி பண்ணிடலாம். and then இங்கே அது வெறும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் which அங்கே வேறு எதுவும் ஆப்ரேஷன் இல்லை. அதனால் ஸோ தென் ஓவரால் திஸ் ஒன் இஸ் இந்த 2 + n. ஸோ 2 ட்ரா பண்ணிடலாம். அப்போது ஜஸ்ட் O of 1 ஆகுது, O of n ஆகுது டைம் காம்ப்ளெக்சிட்டி இல்லையா? ஓகே. ஸோ அப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஸோ இது O of 1 இல்லையா? ஸோ ஜஸ்ட் ஒரு இன்டிஜர் வேல்யூ டிக்ளேர் பண்ணுறோம் இங்கே. அதே மாதிரி இதுவும் ஒரு இன்டிஜர் வேல்யூ டிக்ளேர் பண்ணுறோம், அது O of 1. அப்புறம் இங்கே வந்து O of 1 times whatever is the space complexity of the code inside. ஸோ இது இங்கே ஒன்றும் இல்லை இல்லையா? ஸோ ஏன்னா no new memory is being allocated there இல்லையா? வேறு எதுவும் புதுசாக வேரியபிள் கிரியேட் ஆகலை இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஓகே, அதனால் இதை இக்னோர் பண்ணிடலாம். அதே மாதிரி இதுலேயும் ஒன்றும் நியூ மெமரி எதுவும் இல்லை, அலோகேட் ஆகலை. இதையும் டெலீட் பண்ணுறேன். இங்கேயும் இல்லை. ஸோ இங்கே மொத்தத்தில் இந்த ஃபார் லூப்புக்கு டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஜஸ்ட் O of 1 தான் இல்லையா? அவ்வளோதான். ஸோ இது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, எனிவே ஸோ ஓவரால் இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஜஸ்ட் O of 3. ஸோ 3 வேரியபிள் மட்டும் தான் அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ O of 3 we can reduce it to O of 1. Right? So yeah, so in the algorithm, like இங்க follow up கேட்ட மாதிரி, so we are getting linear time complexity and then O of 1 space complexity as well. So அதை அச்சீவ் பண்ணிடுறோம். இந்த ஸோ இந்த கவுண்ட்ஸ் யூஸ் பண்ண ஆல்கிரிதம் வந்து ஒரு இதுவும் எஃபிஷியன்ட் தான் டைம் பொறுத்த வரைக்கும். O of n தான், இதுவும் லீனியர் டைம் தான். ஆனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வாஸ் O of n இல்லையா? அப்புறம் இன்னொரு ஆல்கிரிதம் கூட இருக்கு ஆக்சுவலா, அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ அதை முன்னாடி ட்ரை பண்ணி இருந்திருக்கணும். திஸ் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஆல்கிரிதம். பட் அந்த இன்னொரு ஆல்கிரிதம் கூட பார்த்துருவோம். இந்த ஆல்கிரிதம் என்னன்னா, இந்த அரேயை சார்ட் பண்ணிட்டா, ஸோ இப்போ இதை எடுத்து ஆக்சுவலா இதை எடுத்துப்போம். இந்த சின்ன அரே இது சார்ட் பண்ணா என்ன ஆகும்? 2 3 3 ஆயிடும் இல்லையா? இப்போ லைக் இங்க இது வந்து ஆட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு இங்க. ஸோ இதுல மிடில் இருக்க எலிமெண்ட் எடுத்தா that will definitely be the மெஜாரிட்டி எலிமெண்ட் இல்லையா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இனிஷியல் அரே வந்து லெட்ஸ் சே 2 3 2 இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ இதை சார்ட் பண்ணா 2 2 3 ஆயிடும். இந்த மிடில் இருக்க எலிமெண்ட் will be always the majority element இல்லையா? So this will apply even if there is other numbers actually, like let's say ஒரு 1 இருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு sorry 2 2 3 2 1 2 மொத்தத்தில் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதில் 2 is present 3 times. ஸோ அப்போ 2 தான் மெஜாரிட்டி எலிமெண்ட். இப்போ இதை சார்ட் பண்ணோம்னா it will become 1 2 2 2 and then 3 இல்லையா? ஸோ இப்படி பார்த்தாலும் middle element is always the majority element, right? So இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த அரே சிம்பிளா சார்ட் பண்ணிட்டு, ஸோ nums டாட் சார்ட் சரி பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு நான் என்ன பார்ப்போம். ஓகே, சார்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ nums டாட் சார்ட் பண்ணா தென் return nums of
இந்த மிடில் இண்டெக்ஸ் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், லைக் ஸோ இப்போ லென்த் ஆஃப் தி அரே வந்து என்னன்னு வச்சுக்கிட்டா, ஸோ மிடில் இண்டெக்ஸ் வில் ஆல்வேஸ் பி n floor divided by 2. ஸோ இப்போ இதுல வந்து ஈவன் ஆட் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதுல ஈவன் நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர் இருக்கிற மாதிரி எடுத்துப்போமே. ஸோ அப்போ கூட இந்த இந்த இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ வில் ஆல்வேஸ் பி த மெஜாரிட்டி எலிமெண்ட் இல்லையா. ஸோ இப்போ அந்த அரேயோட லென்த் 4 divided by 2 will be floor divided by 2 will be 2. ஸோ இங்க இருக்க வேல்யூ, ஸோ அது கூட இங்க இருக்க வேல்யூ கூட, ஸோ இதான் இண்டெக்ஸ் 2 இல்லையா. ஸோ அதுவும் எப்போவுமே அந்த கரெக்ட் ஆன்சர் மெஜாரிட்டி எலிமெண்ட்டாக தான் இருக்கும். லைக் சே இப்போ இங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 1 இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே இந்த அரே. இப்படி ஸோ இதை சார்ட் பண்ணா 1 1 1 2 அப்படி வருது. ஸோ இதுலயும் மெஜாரிட்டி எலிமெண்ட் வந்து ஸோ மெஜாரிட்டி எலிமெண்ட் இங்கே என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, இட் ஹேஸ் டு அப்பியர் மோர் தென் n by 2 times இல்லையா. ஸோ இஃப் இட் அப்பியர்ஸ் ஒன்லி n by 2 times, then that is not a majority element. So it has to appear more than n by 2 times. So in the 4 divided by 2 is 2. So it has to the majority element has to be there more than 2 times. So just this satisfies that condition. Yeah, in the number 1. So now இப்போ இதோட length divided by 2 will be 2. So in the index 2 ல இருக்க number will definitely be the majority element. Yeah, so அப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த சிம்பிள் கோட் 3 லைன்ஸ் கூட. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் குரூப் பண்ணது இந்த ரெண்டுக்கும் ஒர்க் பண்ணதான்னு பார்ப்போம். இதுக்கும் ஒர்க் பண்ணுது. இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுவும் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது, ரைட். ஸோ திஸ் கோட் இஸ் மச் சிம்பிளர் டு அண்டர்ஸ்டாண்ட் அஸ் வெல் இல்லையா. வெறுமனே சார்ட் பண்ணிட்டு லைக் அந்த கிட்டத்தட்ட லைக் ஐதர் மிடில் இண்டெக்ஸ் ஆர் லைக் மிடில் இண்டெக்ஸ் +1, சாரி இந்த n by 2 இண்டெக்ஸ்ல இருக்க நம்பர் ரிட்டர்ன் பண்ணா போதும், அது வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ இதுக்கு பட் இதுக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ சார்ட்டுக்கு எப்பவுமே சார்ட் ஆப்ரேஷன் வந்து n log n. நிதின், ஆக்சுவலா இந்த சார்ட் ஆப்ரேஷன் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சார்ட் ஆப்ரேஷன் வந்து லைக் மோஸ்ட் எஃபிஷியன்ட் sorting operations will be n log n. Okay, so then இது வந்து length of nums, இது வந்து O of 1. அப்புறம் here we are simply returning one specific index. இதுவும் இங்க ஒரு ஆப்ரேஷன் இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் வெறுமனே ஒரு நம்பரை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அதுக்கு ஒன்றும் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். பட் இங்கே ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, ஸோ இட்ஸ் ரெஃபரன்சிங் ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் இன் தட் அரே. ஸோ அதனால இதுவும் O of 1. பட் ஓவரால் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் like n log n plus 2. அதனால அந்த 2 இக்னோர் பண்ணிட்டா, ஸோ திஸ் ஒன் பிகம்ஸ் n log n. ஸோ இதை இங்கே போட்டுடுறேன். So which is definitely less efficient than O of n. Yeah. அப்புறம் ஆனா இதுக்கப்புறம் இதுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சார்ட் ஆப்ரேஷனுக்கு வந்து I think it is just O of 1 நினைக்கிறேன். And here we are just using the same memory. Okay, so and then இது வந்து இது O of n, O of 1. அப்புறம் இங்கே ஒன்றும் இல்லை, there is no new memory being allocated. So overall
இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of 1 n தான். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். Python sort method is so looks இங்க என்ன சொல்றாங்கன்னா worst case space complexity is O of n and the best case is O of 1. ஸோ இங்க நம்ம எப்பவுமே worst case தான் பத்தி தான் worry பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ worst case இவங்க சொல்றாங்க. Okay, so Python's built-in sort method is a spin-off of merged sort called timsort. It is essentially no better or worse than merged sort, which means its runtime is n log n and space complexity is இங்க like in the I think theta n போட்டிருக்காங்க. Theta is basically essentially saying the worst case time complexity is O of n, which is so அப்படின்னா அப்போ இந்த ஆப்ரேஷனோட சார்ட் ஆப்ரேஷனோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் O of n, அப்போ இதுவும் O of n ஆயிடும். ஸோ இங்க வந்து இந்த அல்காரிதம் பார்க்க சிம்பிளா இருக்கு, பட் போத் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி போத் ஆஃப் தம் ஆர் worse than இந்த போயர் மோர் voting அல்காரிதம். அப்புறம் ஏற்கனவே நம்ம பார்த்தது இந்த கவுண்டர் யூஸ் பண்றது வாஸ் லைக் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n தான் இருந்தது இல்லையா? ஸோ திஸ் இஸ் பெட்டர். So but space complexity O of n இருந்தது, but still this is better than அந்த sorting algorithm. Yeah, so but இருக்கிற பெஸ்ட் வந்து இந்த போயர் மோர் voting algorithm, which is O of n time complexity and just O of 1 space complexity. Yeah, so அதனால it helps to remember this algorithm in case you get like இப்போ நான் யாரையாவது இன்டர்வியூ பண்ணேன், இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, and if they are able to describe and use this Boyer more voting algorithm, I will be really impressed actually. So I don't think basically it will mean that okay, you have done your homework. I mean நீங்க நிஜமாவே படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய algorithm ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க, நிறைய ப்ராப்ளம் இந்த மாதிரி சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் I will like people usually solve using this method in the sort algorithm or in the counter use பண்ற algorithm. Okay, so இந்த போயர் மோர் voting algorithm உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா you will definitely stand out from other candidates. Okay, சரி, any questions about this? Okay, இல்லைன்னா we'll go to the next problem.